ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே செய்யக்கூடிய ஃபெர்டிலைசரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தூர போடுற பொருளை வச்சு நம்ம செடிகளுக்கு எப்படி அதை பயன்படுத்துவது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற எலுமிச்சை பழத்தோலை வைத்து தான் அதனுடன் ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்குடி தோல், இதை வைத்து ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தும் கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மருந்து வந்துட்டு செடிகளில் உள்ள எல்லா பூச்சி தாக்குதலையும் வந்துட்டு அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதே சமயத்தில் செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் அது செயல்படும். அதே சமயத்தில் பூக்கள் வந்துட்டு நல்ல பெரிய பூக்களாகவும் கொடுக்கும். மொட்டுகள் வந்துட்டு கருகாமல் வச்சுக்கக்கூடிய இதுவும் அந்த ஃபெர்டிலைசரில் நிறைய எஃபெக்ட் இருக்குங்க. இதை நம்ம எப்படி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 எலுமிச்சம்பழத்தோல், 1 ஆரஞ்சு பழத்தோல், 1 சாத்துக்குடி தோல், ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட அந்த இது இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்ட் ஆனது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சாறுகளை பிழிஞ்சிட்டு அதோட தோள்களை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி வந்துட்டு நிறையாவே கிடைக்கும். இயற்கையாகவே வந்துட்டு நம்ம புளிக்க வைக்கிறதுனால, இயற்கையாகவே புளிக்க வைக்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு ஆல்கஹால் வந்துட்டு உருவாகும். அந்த ஆல்கஹால் தான் இயற்கையாக பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் அது நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உரமாகவும் செயல்படுது. இந்த தோலெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம பெட்டி கடையில் இந்த மிட்டாய் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பலசர கடையிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கடலை மிட்டாய், சின்ன மிட்டாய்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா வாங்கி வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி அதில் பச்சை மிளகாவோ தக்காளி விதையோ அந்த மாதிரி கூட நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாம். நான் அப்படி தான் பயன்படுத்துவேன். கடையில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தருவாங்க. ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் வந்துட்டு ஒரு 10 ரூபாயா 20 ரூபாயா கொடுத்து நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 அல்லது 2.5 லிட்டர் தண்ணி போட்டு இந்த லெமன் தோலையுமே போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ எடுத்ததுனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நாளைக்கு நெனன் பாங்கான இடத்துல வச்சுக்கோங்க. வெயிலில் வந்துட்டு நீங்கள் வைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சைடான ஏரியாவில் நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம். 3 டேஸாக இருந்தாலும் கூட ஓகே தான். இதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லெமனோட ஸ்மெல் தான் அதில் வரும். திறக்கும் போது கொஞ்சம் மூஞ்சை மட்டும் தள்ளி வச்சுட்டு நம்ம திறக்கணும். ஏன்னா முகத்தை டேரெக்டாக நம்ம வைக்கும்போது இதில் வந்துட்டு ஒரு ஆல்கஹால் வந்துட்டு நேச்சுரலாகவே உருவாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால தான் திறக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நேச்சுரலாகவே விட்டமின் சி இதில் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஆரஞ்சு தோல், லெமன் தோல் இதெல்லோட ஸ்மெல் தான் அதில் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே அதில் இருக்காதுங்க. இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்ல ஒரு எரிச்சல் தன்மையை வந்துட்டு கொடுக்கும். நல்ல ஒரு பெரிய ஃபில்டரை வச்சு வந்துட்டு நீங்கள் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ ஒரு ஏர்டர் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு நீங்கள் இல்லைன்னா ஒரு பக்கெட்லேயே போட்டு நல்லா மூடி வச்சுக்கரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறலாம் தாராளமாக. ஏன்னா இதில் அதிக அளவுக்கு வந்துட்டு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வேகமாக கெட்டு போயிடாதுங்க. நீங்கள் இப்போ வந்து டேரெக்டாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நேரே செடிக்கு ஊற்றிடக்கூடாது. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். இதோட பவர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் 1/2 லிட்டர் ஜூஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் நார்மல் வாட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்லா நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சின்ன அந்த லெமனோட அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த தோள்கள்லாம் அதெல்லாம் திரும்ப சின்ன வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம். நமக்கு இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நார்மலாகவே இந்த செடி கடைகள்லேயே விற்கும். ஸோ நான் செடி கடைகளில் இருந்தால் வாங்கினேன். இந்த ஸ்ப்ரே ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த பாட்டிலில் வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பெரிய பாட்டிலாக இருந்தாலும் ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர் வேணால் நம்ம ஜூஸ் பாட்டில் வாங்கணுன்னா அந்த மூடியை எடுத்துகிட்டு இதோட நம்ம அட்டாச் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. இந்த ஸ்ப்ரேயை வச்சு நம்ம இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள அந்த பூச்சிகள்லாம் வேகமாகவே இந்த தண்ணிக்கு கீழே விழுந்துருது. இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம வாட்டர் மாதிரியும் அதில் வந்துட்டு ஊற்றிக்கிறலாம். இல்லை அப்படின்னா அந்த பூ மாதிரி பண்ணி எல்லா இலைகளுக்கு மேலேயுமே கரெக்டாக லெவலில் வந்துட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்கும். முக்கியமாக இப்போ என்னோட இந்த ரோஸ் செடிகளுக்குலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இலை சுருண்டுதல் நோய், அப்புறம் இந்த மொட்டுகளில் வந்துட்டு அந்த பூச்சிகள் கடித்து முட்டெல்லாம் வந்துட்டு லைட்டாக கருக ஆரம்பிக்குது.
இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மொட்டுகள் கிட்ட இருக்கிற அந்த பூச்சினால் அந்த பூக்கள் வந்துட்டு ரொம்பவுமே சின்ன சின்னதாக பூக்குது. பூக்கள் வந்துட்டு பெருசாகவே மாட்டேங்குது. அப்படியே அந்த மொட்டுலேயே கருக ஆரம்பிச்சு தான் அந்த பூக்களே வர ஆரம்பிக்குது. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொட்டெல்லாம் கருகி அப்படியே தொழிஞ்சு கீழே விழுந்துரும். இந்த பூவெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தபோது அவ்வளோ அழகா பூத்துட்ருந்தாங்க. ஆனால் பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கருகிடும். இதுக்கு வந்துட்டு 2 ரீசன் உண்டுங்க. ஒன்று வேர் பூச்சியாக இருந்தாலும் மொட்டுகள் வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். செடிகளுக்கு ஊட்டச்சத்து இல்லைனாலும் மொட்டுகள் வந்துட்டு கருக ஆரம்பிக்கும். நம்ம செடிகளில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும், பேன் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை நார்மலாக எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். மேலே ஸ்ப்ரேவாகவும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மண்ணுலேயும் ஊற்றி விடலாம். அதை எப்படி ஊற்றணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எல்லா பூச்சிகளுக்குமே சரியான மருந்தாக இருக்கும். எறும்புகளுக்கு, மாவு பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் தொல்லைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. அதில் வந்துட்டு நிறைய எரிச்சல் தன்மை உண்டாக்குங்க. நம்ம கையில் ஏதாவது பட்டாலும் அந்த தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு நம்மன்னு அரிச்சது மாதிரியே இருக்கும். பயங்கர எரிச்சலை உண்டாக்கும். இந்த எரிச்சல் தன்மை இருக்கிறதுனால அந்த பூச்சிகளை வந்துட்டு வேகமாகவே கொன்றும். மண்ணில் நம்ம போடும்போது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை நம்ம கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கிறலாம். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான பூச்சி தொல்லைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். செடிகளுக்கு நீங்கள் எப்போ பயன்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு 1 டைம் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது வேர் பூச்சிகளை வந்துட்டு அழிச்சிட்டு வேர்களுக்கு ஊட்டச்சத்தும் அதை வந்து கொடுக்கும். முக்கியமாக வேர் பூச்சிகள் வந்துட்டு தாக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் செடிகள் வந்துட்டு நல்லா வளரவும், அந்த பூக்கள் வந்துட்டு நல்லா பெரிய பெரியதாக பூக்கள் கொடுக்கறதுக்கும் நல்லாவே உதவுகிறது. ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மல்லிகைப்பூக்கு வந்துட்டு லெமனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.